ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், இது மாதிரி இதுக்கு நமக்கும் இதுக்கும் சரியில்லாத ஒரு இதில் தான் நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. சரி இந்த ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு வேணாம், நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொன்னாங்க. நானும் ஒரு 2-3 மாதம் கொஞ்சம் பேசாமல் தான் இருந்தேன். நானும் அதுக்கப்புறம் போய் நானாகவே வெளியேக்க போய் அவங்கள்ட்ட பேசினேன், இது மாதிரி சாரி அப்படி இப்படின்ட்டு. ஆனால் அதை ஏற்றுக்கிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் அவங்க வீட்லேயே என்ன ஆயிடுச்சு, அவங்க வீட்லேயே அவங்க அம்மா அப்பா ஒரு டிவோர்ஸ் ஆனவங்க, அவங்களுக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒருத்தரை செலக்ட் பண்ணிவிட்டு வீட்டிலேயே பார்த்தது. இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. என்கேஜ்மெண்ட்லாம் நடந்து கல்யாணம்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஆஃபீஸில் உள்ளவங்க சொல்லி தான் எனக்கே தெரியும். என்னடா இவங்க திடீர்னு இப்போ நம்ம பிரிஞ்சு ஒரு 2-3 மந்த் ஆகி இப்போ திடீர்னு ஒரு கல்யாணத்துக்கு தயாராகிட்டாங்களே, இப்போ 3 வருஷமாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததெல்லாம் அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் சரி அவங்ககிட்ட ஒரு 2-3 டைம்ஸ் கேட்டேன் அவங்க மேலே உள்ள ஒரு அன்பில். ஆனால் அவங்க இது மாதிரி எனக்கு மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட சொல்லலை. இல்லை வேணாம், நமக்கு செட் ஆகாது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸில் உள்ள ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி மோனாவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, ஆக போகுது, இன்னொரு 1 மந்த்தில் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த விஷயமே புரிய ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறம் பேசலை. சரி விட்டுருவோம், நம்ம அதை நம்ம பேசி என்ன ஆக போகுது, ஒரு விஷயத்த நம்ம சும்மா பேசிகிட்டே இருந்தோன்னா ஒன்றும் இதாகாது அப்படிங்கிறதுனால நான் சரி பரவாயில்ல, நம்ம அதுலேருந்து முடிவுலேருந்து மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன யோசித்தேன்னா, அம்மாக்கிட்ட போய் நம்ம சாரி கேட்கணும். ஏன்னா நம்ம எடுத்த முடிவு கரெக்டுன்னு சொல்லிட்டு இப்போ கிட்டத்தட்ட அம்மாவோட 1 வருஷமாகவே அம்மாவும் பேசுகிறதில்ல, நம்மளும் பேசுகிறதில்ல. அண்ணனும் என்கிட்ட ஒரு சரியாக பேசுகிறதில்ல. அண்ணி பேசுவாங்க, அப்பா எப்போயாச்சும் பேசுவார். அதுவுமே ரொம்ப இல்லை, சமைச்சு வைப்பாங்க, சாப்பிடுவேன், எடுத்துகிட்டு வருவேன், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. 1 இயராகவே அம்மா கூட அந்தளவுக்கு ஒரு எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுறக்கூடிய ஒரு ஆள் இன்றைக்கி எதுவுமே அவங்கக்கிட்ட சொல்ல முடியாத மாதிரி ஒரு தனியாக ஒரு நிற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்காக நம்ம அம்மாவோட 1 இயர் பேசாமல் இருந்தோம். இன்றைக்கி அவங்களே நம்ம வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ரொம்ப இது பண்ணிக்க விடாது. யார் ஒரு பொய்யான அன்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மாவோட ஒரு உண்மையான அன்பை நம்ம இது பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் நான் சொல்லிட்டேன், சரி நம்ம இதுக்கப்புறம் எந்த ஒரு இதுலேயுமே நம்ம தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, சரி பார்த்துக்கலாம், இதுக்கப்புறம் அடுத்தது என்ன ஒரு சூழ்நிலை வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்குவோம் எதாக இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சரி அப்படி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன யோசித்தேன்னா, அம்மாக்கிட்ட போயிட்டு நம்ம சாரி கேட்கணும் அப்படின்றப்போ அம்மா அப்போ தான் சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு போய் கூப்பிட்டோன்னே அம்மா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி ஏன் நீ என்ன அம்மாலாம் கூப்பிட்ற, 1 வருஷமாக தான் நான் அம்மா இல்லைன்னு அப்படிங்கிறது மாதிரி தானே நீ இருந்த அப்படின்னோன்னே, இல்லைம்மா சாரிம்மா, நான் செஞ்சது எல்லாமே தவறு தான். உங்களோட அன்பை புரிஞ்சிக்காம நான் நடந்துக்கிட்டது என்னோட ஒரு தவறு தான், நான் இல்லைங்கள. எனக்கு அது நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் நினச்சிக்கோங்க. என்னால் இந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான ஒரு மனநிலையில் நான் இருந்ததுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு மனசு கவலைப்படுற மாதிரி நான் நடந்துக்கிட்டேன். எனக்கு அது இப்போ தான் எனக்கு புரியுது, நான் செஞ்சது எவ்வளோ ஒரு தவறான ஒரு இது அப்படிங்கிறது எனக்கு புரியுதுமா அப்படின்னோடனே, சரி சரிப்பா, அப்போனாச்சும் நீ புரிஞ்சுக்கிட்டல, எதுவுமே நாங்கள் சொல்கிறதுல இருக்கிற ஒரு அர்த்தங்கிறது இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னோடனே, ஆமாம்மா அது உண்மைதான், நான் அவங்களோட அன்பு தான் முக்கியம், அவங்க எனக்கு லைஃப்பில் கூட வருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் யோசித்தேன். ஆனால் இன்றைக்கி அவங்களே என்னை வேணான்னு சொல்லிவிட்டு போயிட்டாங்கம்மா அப்படின்னோடனே, அதெல்லாம் விடுப்பா, அது இப்போ உனக்கே அந்த பொண்ணோட கல்யாணமே ஆனாலும் நீ 1 இயர் கூட ஓட்டுறது கஷ்டம், எங்களுக்கெல்லாம் தெரியும். நீ மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் எப்பயுமே உன்னை வற்புறுத்த மாட்டேன். உனக்கு பிடிச்ச பொண்ணாக இருந்தால் கூட போதும். ஆனால் நீ ஒரு கல்யாணம் ஆகாமல் இருக்கிற பொண்ணு, ஃபஸ்ட்டு மேரேஜ் இருக்கிற மாதிரி இருந்து உனக்கு ஒரு எல்லாத்துக்கும் உன் வேலைக்கு எல்லாத்துக்குமே இது பண்ணுற மாதிரி ஒரு பொண்ணு பிடிச்சிருந்தா கூட நீ சொன்னானா நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். மாமா பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணணும்லாம் நான் வற்புறுத்த மாட்டேன். எனக்கும் தெரியும் பிள்ளைங்களோட எவ்வளோ ஒரு
அவங்களுக்கும் மனசு இருக்குது. அதெல்லாம் வந்து நான் புரிஞ்சுக்கிற ஆள் தான். நானும் டீச்சராக கிட்டத்தட்ட 15 வருஷமாக வேலை பார்த்தவ தான். அதனால் எல்லா இதுவுமே எனக்கும் தெரியும்ப்பா. அதனால் நான் வந்து நீ வந்து அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிவிட்டு நான் வந்து வற்புறுத்த மாட்டேன். எதா இருந்தாலும் வந்து அக்செப்ட் தான். ஆனால் நீ வந்து உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னரை நல்ல லைஃப் பார்ட்னராக நீ செலக்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அம்மா வந்து என்கிட்ட அப்போ தான் பேசினாங்க.